அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திராவிட கழகங்கள்லாம் இவங்களை காப்பாற்றுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி சொல்லிட்டா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வராது. ஏன்னா இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர நேரத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு புதுசாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா மக்கள் மத்தியில் இது போய் சேரும். அப்போ கிறிஸ்தவ மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்குன்னு சொல்லி நினைச்சு இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. தூண்டுதல் பேரில் தான் இவங்க பேசுறாங்க. பாவம் இவங்களாம் மண்ணை கவ போறாங்க. எப்படியும் பிஜேபி வரப்போகுது. கிறிஸ்தவ அமைப்பு சிறுபான்மையினர் என்றாலே திமுகவின் ஆதரவாளர்கள் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இதில் இருந்துக்கிட்டே எப்படி பிஜேபி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆமாங்க, சிறுபான்மையினர் ஒன்றுமே செய்யலைங்க. அவங்க சிறுபான்மையினருக்கு மேலே நாங்கள் ரொம்ப அக்கறை கொண்டவங்கன்னு சொல்கிறாங்களே தவிர என்ன அக்கறை நீ கொண்டுட்ட ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சிறுபான்மையினருக்கு அவங்க செய்த ஒரே ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்களேன். இவைகள்லாம் பார்க்கும்போது பிஜேபி ஒன்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சின்னு நான் சொல்லவே முடியாது. ஆனால் இந்த திராவிடர்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இப்படிப்பட்ட திராவிட கட்சிகள் இவங்க எப்பவுமே கிறிஸ்தவர்களுக்கு புரி வைக்கிறது, எப்படியாவது தங்களுக்கு ஆதரவு வரணுன்றதுக்காக. அதாவது ஒரு ஆளுநராக இருந்து அந்த வார்த்தையை அவர் சொன்னார்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ லவ் ஜீசஸ்ன்னு சொன்னது பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் எந்த ஆளுநரும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அதனால கிறிஸ்தவ அமைப்புகள் கட்டாயம் எதை பார்க்கணும்னா நல்லதை ஏதோ அதை பார்க்கணும். அநேக கிறிஸ்தவ அமைப்பினர்னு சொல்றாங்க, பிஷப் கால்டுவெல் படிக்காதன்னு எப்படி நீ சொல்லலாம், நீ படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுநரை ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரைட், நீங்க கேளுங்க. இப்ப கேட்ட இந்த அமைப்புகள், கேட்டவர்கள் எல்லாம் என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. ஆளுநர் ஆர்.என். ரவி சமீபத்தில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். கால்டுவெல் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாகியிருக்கு. கிறிஸ்தவ அமைப்பினரே அவர் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க, அவர் மீது ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அருமையான ஆளுநர் ஆர்.என். ரவி அவர் சொன்னதில் பாதி உண்மை பாதி பொய். அவர் தெரியாத நிலையில் சொல்லிட்டாரா அது தெரிஞ்சு யாரை குறித்து இப்படி சொன்னாரான்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி. அதில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் பேசின அந்த பேச்சில் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஐ லவ் பைபிள், ஐ லவ் ஜீசஸ்னார். பைபிளே எனக்கு பிடிக்கும், ஜீசஸே எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டார். இது எந்த ஒரு அரசியல் தலைவரும் சொல்லாத ஒரு காரியம். அதாவது ஒரு ஆளுநராக இருந்து அந்த வார்த்தையை அவர் சொன்னார்னா அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஐ லவ் ஜீசஸ்ன்னு சொன்னது பெரிய விஷயம். எந்த ஆளுநரும், தமிழ்நாட்டில் எந்த ஆளுநரும் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அதனால் கிறிஸ்தவ அமைப்புகள் கட்டாயம் எதை பார்க்கணுன்னா நல்லதை ஏதோ அதை பார்க்கணும். அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொன்னால், பிஷப் கால்டுவெல் படித்தாரா இல்லையான்ற ஒரு கேள்வியை வச்சார். அநேக கிறிஸ்தவ அமைப்பினர்னு சொல்கிறாங்க, பிஷப் கால்டுவெல் படிக்காதன்னு எப்படி நீ சொல்லலாம், நீ படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுநரை ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரைட், நீங்கள் கேளுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. இப்போ கேட்ட இந்த அமைப்புகள், கேட்டவர்கள் எல்லாம் என்ன படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. இதை தான் உங்களுடைய மீடியாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி போடுறாங்க. சரிங்களா? அதுவே எனக்கு ரொம்ப வருத்தமான காரியம். என்னென்னா, கேட்டவர்கள் யார்? இந்த ஆளுநரை கேள்வி கேட்குறாங்க இல்லையா, ஆளுநரை கேள்வி கேட்கறதுக்கு தகுதி இருக்கணும். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன்னா, நான் அதுக்கு தகுதியாக இருந்தாலும் உங்களை நான் கேள்வி கேட்க முடியும். தகுதி இல்லாதவர் போய் நீ படிச்சிருக்கியான்னு சொல்லி படிக்காதவன் போய் படித்தவரை போய் கேள்வி கேட்கறது முதல்ல தவறான காரியம். அவர் பேச்சில் ஒரு தவறு இருக்கலாம், அந்த ஒரே ஒரு பிடிமானத்தை மட்டும் பேசிகிட்டு இருந்தால் நல்லது கிடையாது. இன்னொரு வார்த்தையும் அவர் சொன்னார்ல, அதையும் சேர்த்து சொல்லணும். ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் பைபிள்னு சொன்னார், அதையும் நம்ம பாராட்டணும். ஆனால் கிறிஸ்தவ அமைப்பு என்ன பண்ணிட்டாங்க, கால்டுவெல்லை பற்றி நீ எப்படி பேசலான்ற இது மட்டும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நான் எப்படி அர்த்தம் கொள்கிறேன்னா, ஒரு கால்டுவெல்ன்ற ஒரு பிஷப், தூத்துக்குடியில் ஒரு பெரிய ஸ்கூலே இருக்குது, அநேகர் அங்கே படிச்சிருக்கிறாங்க, அநேக அரசியல்வாதிகளே அங்கே படிச்சிருக்கிறாங்க, இந்து முன்னணி தலைவர்களே அங்கே படிச்சிருக்கிறாங்க, மற்ற சமுதாயத்தின் நிறைய பேர் அங்கே படிச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவருக்கு ஏன் ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, பிஷப் கால்டுவெல் படித்தாரா இல்லைன்னு ஏன் சந்தேகம் வந்துச்சுன்னா, இன்றைக்கி நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன், சென்னையில் மட்டும் ஏறக்குறைய 120 பேராயர்கள் பிஷப்புன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அது 160 தாண்டி போயிடுச்சு. சரிங்களா? இந்த 160 பிஷப்பில் பார்த்தீங்கன்னா 20 பேர் தான் ஒழுங்காக படித்தவங்க, பிஷப்புக்கு தகுதியானவங்க. மிச்சம் இருக்கிற 140 பேரும் தகுதி இல்லாதவங்க. ஒருவேளை அதை அவர் மனதில் வச்சு ஒருவேளை அப்படி சொல்லிட்டாரோ, ஏன்னா இங்கே படிக்காதவனே பிஷப் பண்ணுறான்.
தகுதி இல்லாதவனே பிஷப்ன்றான். என்ன அப்போது உன்னை பார்த்து தான் அவர் என்ன பண்ணிட்டாரு, பிஷப் கால்டுவெல் மேலே ஒரு சந்தேகத்தால் அவர் சொல்லிட்டார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீ ஒழுங்காக படித்து ஒழுங்காக ஒழுங்கான பிஷப்பாக இருந்தால் அவருக்கே அந்த சந்தேகம் வரப்போகுது. அதான் என்னுடைய கேள்வி. அதனால் ஒரு பிஷப்புன்னு சொல்லிக்கிறாங்க, முதல்ல படிச்சிருக்கிறியா, நீ பிஷப்புக்கு தகுதியாக இருக்கிறியா? அடுத்து ஒரு ஆளுநரை போய் நீ கேள்வி கேட்குற. இப்போது மத்திய அரசாங்கம் தான் ஆளுநரை நியமிக்கிறாங்க. சும்மா ஒரு சாதாரண ஆளை கொண்டு வந்து நியமிச்சிட மாட்டாங்க. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பார் இல்லையா? நிச்சயமாக பல பேரை பார்த்துருப்பார், பல சமுதாயத்தினரை பார்த்துருப்பார், பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து அவர் வந்திருக்கிறாரு. அப்போது நான் நினைக்கிறேன், நீங்களாம் படிக்காத பிஷப்புங்களாக இருக்கிறதுனால தான் அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டார். நீ ஒழுங்கானவன் தான் அவர் நிச்சயமாக அவருக்கும் மண்டையில் எப்படி இருந்திருக்கும் மனசில், ஓ எல்லாரும் படித்தவங்க தான் அப்படின்ற எண்ணம் உருவாகிருக்கும். அப்போ நீ தான் கால்டுவெல்ல வந்து படிக்காதுன்னு அவருக்கு காமிச்சிட்ட. அதான் என்னுடைய இது. அல்லது ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? இப்போ ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்தையும் அவர் வந்து குற்றம் சுமக்கணும்னா ஐ லவ் ஜீசஸ்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஐ லவ் பைபிள்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் பைபிளை நேசிக்கிறேன், நான் இயேசுவையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய் பிஷப் கால்டுவெல்ட்ட பட்டு தவறாக பேசுனாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா? அப்போ உன்னால தான் நடந்து நான் சொல்ல வரேன். யாரோட தூண்டுதலால் இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க சார்? நிச்சயமா. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திராவிட கழகங்கள்லாம் இவங்களை காப்பாற்றுதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி சொல்லிட்டா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வராது. ஏன்னா இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர நேரத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு புதுசாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா மக்கள் மத்தியில் இது போய் சேரும். அப்போ கிறிஸ்தவ மக்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்குன்னு சொல்லி நினச்சி இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி தூண்டுதல் பேரில் தான் இவங்க பேசுகிறாங்க. பாவம், இவங்களாம் மண்ணை கவ போகிறாங்க. எப்படியும் பிஜேபி வரப்போகுது. வந்த பிற்பாடு நீங்கள் கூப்பிடுங்க, நான் கட்டாயம் நான் இப்போ இவ்வளோ யார் யார் பேசுனாங்கன்றத தனித்தனியாக பிட்டு நான் சொல்கிறேன். அவங்க பேர் முதற்கொண்டு நான் சொல்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ அமைப்பு சிறுபான்மையினர் என்றாலே திமுகவின் ஆதரவாளர்கள் தான் சொல்லுவாங்க. நீங்கள் இதில் இருந்துக்கிட்டே எப்படி பிஜேபி சப்போர்ட் பண்ணுறீங்க? ஆமாங்க, சிறுபான்மையினர் ஒன்றுமே செய்யலைங்க அவங்க. அதாவது சிறுபான்மையினருக்கு மேலே நாங்கள் ரொம்ப அக்கறை கொண்டவங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, என்ன அக்கறை நீ கொண்டுட்ட? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சிறுபான்மையினருக்கு அவங்க செய்த ஒரே ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுங்களேன். இப்போ கடந்த வாரத்தில் கூட என்ன ஆச்சு, சிறுபான்மை அமைப்பு நலவாரியம் அப்படின்னு சிறுபான்மையினருக்கு, அதாவது கிறிஸ்தவ நலவாரியம் அப்படின்னு சொல்லி அமைச்சு, நாங்கள் வந்து கிறிஸ்தவ மத போதகர்களுக்கு, கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு நான் கட்டாயம் நான் உதவித்தொகை கொடுப்பேன்னு சொல்லி இவர் இந்த சட்டசபை எலெக்ஷன் முன்னாடி அவங்க கொடுத்த வாக்கு. இப்போ கடந்த வாரத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ தான் நியமிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் இதுக்கு தலைவர், யாரெல்லாம் இதுக்கு செயலாளர், எங்கெங்கே இடத்துல இவங்க இந்த வாரியத்தின் உறுப்பினர்கள் இப்போ தான் அறிவிச்சிருக்கிறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 3 வருஷம் ஆயிடுச்சு இவங்க ஆட்சிக்கு வந்து. இன்னும் 2 வருஷத்தில் இதே கதை ஓடிடும். அப்புறம் சிறுபான்மையெல்லாம் இப்படி ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க திமுக. இதை இந்த சிறுபான்மை மக்கள் புரியாமல் இருக்கிறாங்க. அதை புரிய வைக்க தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னா கிறிஸ்தவருடைய கருத்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில கிறிஸ்தவர்கள், எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி வந்து கிறிஸ்தவருக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், யூபியில் பக்கா பிஜேபி ஆட்சி நடக்குது. அருமையான அந்த சாமியார் அவர் தான் நடத்துகிறார், முதலமைச்சர் இருக்கிறார். என்ன பிரச்சனை நடந்தது சிறுபான்மையிருக்கு? என்ன சிறுபான்மை யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? எடுத்துக்காட்டுங்க. ஏதாவது ஒரு சிறுபான்மையினர் இந்த பிஜேபி ஆட்சிங்க நடக்குது, இங்கே பிரச்சனைன்னு சொன்னாங்களா? என்னுடைய சர்ச்சை காஷ்மீரில் இருக்குது. அந்த போதகருக்கு அந்த இடம் ஏறக்குறைய ஒரு ஏக்கர் இடம் வாங்கி வச்சிருக்கிறார். அந்த 1 ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்ததே ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் தான் வாங்கி கொடுத்தார். அவர் மூலமாக தான் இவர் இடத்த வாங்கினார். பணம் இவர் தான் கொடுத்தாரு, பட் அவர் மூலமாக தான் அந்த இடத்த வாங்க முடிஞ்சது. அடுத்தது அந்த சர்ச்சுடைய கல்வெட்டை திறந்ததே ஒரு பிஜேபி மந்திரி தான். இவைகள்லாம் பார்க்கும்போது பிஜேபி ஒன்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சின்னு நான் சொல்லவே முடியாது. ஆனால் இந்த திராவிடர்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இப்படிப்பட்ட திராவிட கட்சிகள் இவங்க எப்போவுமே கிறிஸ்தவர்களுக்கு பொறி வைக்கிறது, எப்படியாவது தங்களுக்கு ஆதரவு வரணுன்றதுக்காக. பிஜேபி ஆட்சிக்கு வந்து விட்டால் கிறிஸ்தவர்களை அவர்கள் நிச்சயமாக அவர்கள் எந்த விதத்திலையும் அவங்க உதவி செய்ய மாட்டாங்க, நசுக்குவார்கள்னு சொல்லி இவங்களா இதை இப்படி சொல்லி கொண்டு பறைசாற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அது கிடையாது. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், சிறுபான்மையர் நிச்சயமாக இன்றைக்கு கடந்த ஒரு 2 வருஷமாக இதை குறித்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கடந்த 1 வருஷமாக நான் பார்க்குறேன், நிறைய கிறிஸ்தவ மக்கள் இப்போ பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க.
வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு தகவல்கள் பரத்துமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.